போதை மருந்து கடத்தல் தற்பொழுது பூகம்பமாக வெடித்திருக்கிறது. ஸ்டாலின் அவர்களின் தலை தற்பொழுது உருண்டிருக்கிறது. காரணம், துபாயில் மாலிக் என்பவருடன் போதை மருந்து கும்பல் தலைவன் என்பது ஜாபர் சாதிக் அவர்கள் வெளியிட்டுள்ள வாக்குமூலத்தின் அடிப்படையில் மாலிக் என்பவர் தற்பொழுது முக்கிய குற்றவாளியாக தற்பொழுது இந்திய அரசு அறிவித்திருக்கிறது. இதில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது, ஜாஃபர் என்பவர் போதை மருந்து கும்பல் தலைவனிடம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசியதையும் தற்பொழுது கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் இந்த சம்பவத்தை பற்றி தற்பொழுது போதை பிரிவு தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணையும் நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் போதை மருந்து கும்பலின் தலைவனை பற்றியும் முதல்வர் ஸ்டாலினை பற்றியும் நேரடியான சந்திப்பு பற்றியான வீடியோவை இணையதள பக்கத்தில் வெளியிட்டு தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பூகம்பமாக வெடித்திருக்கிறது. தமிழகத்தில் மதுவை ஒழிப்போம், கள்ளச்சாராயத்தை ஒழிப்போம் என்று கூறிக்கொண்டிருந்த ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது போதை மருந்து கடத்தும் அளவிற்கு அதிகாரங்களை பயன்படுத்தி வருவதாகவும், தமிழகத்தில் முதலீடுகளை ஈட்டுவதற்காக நிறுவனங்களை தொடங்குவதற்காக துபாய், மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு செல்கிறார் என்று பார்த்தால், போதைப் பொருளை விரிவாக்கம் செய்வதற்காக ஸ்டாலின் செல்கிறார் என்று கடுமையான விமர்சனத்தையும் சவுக்கு சங்கர் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளில் 2000 கோடி போதை மருந்து விற்று இவர்கள் லாபம் பெற்றிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. ஆனால் உண்மையான தகவல் கிட்டத்தட்ட 60,000 கோடிக்கு மேலாக ஒட்டுமொத்தமாக 3 ஆண்டுகளில் போதைப் பொருள் மருந்து கடத்தல் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும், பல்வேறு நாடுகளுக்கு இவர்கள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் தற்பொழுது வாக்குமூலமாக ஜாபர் சாதிக் அவர்கள் கொடுத்திருக்கிறார். ஒட்டுமொத்த போதை மருந்து கும்பலின் தலைவர்களும் தற்பொழுது சிக்கும் வகையில் ஜாபர் சாதிக் அவர்களின் வாக்குமூலமும் அமைந்திருக்கிறது. இதனால் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் போது ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி பறிபோகும் என்றும் அரசியல் வட்டாரத்தில் பேச்சுக்கள் தற்பொழுதே அடிபட்டு வருகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம், இதில் யாரெல்லாம் சிக்குகிறார். முதலில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிக்குகிறார் என்று எதிர்பார்த்தோம். அதற்கு பிறகு சபரீசன் தற்பொழுது நேரடியாக ஸ்டாலினை இதில் தொடர்பு படுத்தியிருப்பது மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாகவே அமைந்திருக்கிறது. போதைப் பொருளால் தான் பல குற்றங்களும் நடந்திருக்கிறது. குற்றம் செய்யப்பட்டவனுக்கே தூக்கு தண்டனை என்றால், குற்றத்தை உருவாக்குபவனுக்கு என்ன தண்டனை, அதாவது போதைப் பொருளை உருவாக்குவனுக்கு என்ன தண்டனை வழங்க வேண்டும் என்று உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். துபாய், சிங்கப்பூர், ஜப்பான் போன்ற நாட்டிற்கு சுற்றுப்பயணமாக இவர்கள் மேற்கொள்கிறாரா, அல்லது போதைப் பொருளை விற்பனை செய்வதற்காக தமிழக மக்களின் வரி பணத்தை வைத்து கொண்டு இவர்கள் மேற்கொள்கிறார்களா என்பதையும் இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கேள்விகளாக முன்வைத்திருக்கிறார். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மு.க. ஸ்டாலினுக்கும் போதை மருந்து கடத்தலில் தொடர்பு இருந்தால் இவர்களது ஆட்சியை கலைக்கலாமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறி நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு மறக்காம உங்களுடைய ஆதரவுகளை தாருங்கள். நன்றி, வணக்கம்.